Taste the Daily. கேரள மாநிலம் ஆரியங்காவு தேசிய நெடுஞ்சாலையில் கனரக லாரியின் மீது மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றி சென்ற கனரக லாரியின் மீது ஆரியங்காவு தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருந்த மரம் ஒன்று திடீரென முறிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் மீட்பு குழுவினர் லாரியின் மீது விழுந்த மரக்கிளையை அப்புறப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எட்டயபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டான ஆர்சி தெருவில் முறையான சாலை வசதி மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் நாள்தோறும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் பேரூராட்சி சார்பில் குப்பைகளை சுத்தம் செய்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோல் பொது மயான கட்டடமும் மிகவும் சேதமடைந்து காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அதிகாரிகள் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். முகமது நபிகள் குறித்து அவதூறு பேசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தை இஸ்லாமிய அமைப்பினர் முற்றுகையிட்டனர். காதர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் என்பவர் கடந்த 1ஆம் தேதி அன்று முகமது நபிகள் குறித்து அவதூறு பேசியதாக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மத ரீதியிலான பிரச்சினை தூண்டும் வகையில் பேசியவர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கல்யாண அழைப்புதல் கொடுக்க சென்ற மாப்பிள்ளை கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். அண்ணா குடியிருப்பைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் சிவராஜின் மகன் கோகுல்நாத் என்பவருக்கு நவம்பர் மாதம் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் கல்யாண அழைப்புதல் கொடுப்பதற்காக காரில் சென்றுள்ளார். அந்தியூர் பகுதியில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கோகுல்நாத் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருமண அழைப்புதல் கொடுக்க சென்றவர் கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தொரப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான குனியல் வயல் பகுதியில் உணவு தேவைக்காக வரும் காட்டு யானைகள் கிராமத்திற்குள் புகுந்து நெல் பயிர் மற்றும் வாழை, பாக்கு, தென்னை மரம் போன்ற இதர விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் அப்பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறையினர் கண்டுகொள்வதில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் எனவும்